ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்கள் எல்லாருக்காகவுமே ஒரு நல்ல ஹோம் ரெமெடி. நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஃபேஸை பிரைட்டாக அழகாக மாற்றுற ஹோம் ரெமெடியை எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம தக்காளியை வச்சு நம்ம தயார் பண்ண போகிறோம். டொமேட்டோ ஆன்டி ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுது, அதே மாதிரி ஆன்டி ஏஜிங்காகவும் ஒர்க் பண்ணுது. முகத்தில் விரிங்கிள்ஸ், அதாவது சுருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முகத்தில் க்ளோவே குறைஞ்சு போகுது. இப்போ 2 டொமேட்டோவை இந்த ரெமெடிக்காக எடுத்திருக்கேங்க. இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த ரெமடிக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர், அதாவது அரிசி மாவை எடுத்திருக்கேங்க. இந்த ரெமடிக்காக டொமேட்டோவை அப்படியே பிழிஞ்சும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் பேஸ்டாகவும் பண்ணிக்கோங்க. நான் இதில் மிக்சியில் பேஸ்டாக பண்ண தக்காளியை தான் பயன்படுத்தி இருக்கேன். ஒரு சின்ன சுத்தமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ பல்பை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதோட அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதில் 1 டேபிள் ஸ்பூன் பச்சை பால், அதாவது காய்ச்சாத பசும் பாலை சேர்த்திருக்கேங்க. கடைசியா இதுல நம்ம பயன்படுத்த போற பொருள் எலுமிச்சம்பழம். இதுல லெமன் ஜூஸ் 7ல இருந்து 8 சொட்டு சேர்த்தாலே போதுங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ் பேக் இப்போ ரெடி ஆயிருச்சு. டொமேட்டோவை யூஸ் பண்ணி நம்ம வீட்லயே ஃபேஸ் பேக்கை ஈஸியா ரெடி பண்ணிடலாங்க. இதுல யூஸ் பண்ணிருக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே நம்ம முகத்துல இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷனை கொடுக்கும். நம்ம இதுல தக்காளி சாறை சேர்த்திருக்கோம், பிளஸ் லெமன் ஜூஸ் சேர்த்திருக்கோம். இது ஆன்டி ப்ளீச்சிங் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணுது. ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளமே வராது, ஆன்டி ஏஜிங்காவும் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும், க்ளோஃபுல்லா வச்சிருக்கோம். நம்ம முகத்துல இருக்கிற மருக்கள், கருந்திட்டுக்கள், பருக்கள் எல்லாமே இதன் மூலியமா கிளியர் ஆகுங்க. தவறாம இந்த மாஸ்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தயாரான ஃபேஸ் பேக்கை நம்ம முகத்துல ஒரு லேயரா அப்ளை பண்ணணும். கீழே இருந்து மேல இந்த டைரக்ஷன்ல தாங்க நீங்க எப்பயுமே யூஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க முகத்துக்கு மட்டும் இல்லாம கழுத்துக்கு, கை கால்களுக்கு கூட தாராளமா பயன்படுத்தலாம். இதுல நம்ம ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவை சேர்த்திருக்கோங்க. இது நம்ம முகத்துல இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணுது, அதே மாதிரி பாக்டீரியாக்களையும் கிளியர் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு லேயரா அப்ளை பண்ணணுங்க. அப்ளை பண்ணி 10ல இருந்து 12 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கூல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணிடணுங்க. இது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபேஸ் பேக்கை எந்த நேரத்துல அப்ளை பண்ணலாம்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி இந்த பேக்கை அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிருங்க. ஏன் நம்ம நைட் நேரத்தில் அப்ளை பண்ண சொல்றோம்னா, அப்போதான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரெஸ்ட் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா அதுவாகவே கிளியர் ஆக ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 3 தடவை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்க, சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமெடிஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you again next video. Bye bye.